நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் 2 வருடமாக காதலிக்கின்றனர். ஒரு நாள் காதலன், எனக்கு டவுனில் வேலை கிடைத்து விட்டது, நான் உடனே செல்ல வேண்டும், நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறான். நாம் வாழ காதல் மட்டும் போதாது, பணமும் வேண்டும் என்று விலக்கி கொண்டவள், சரி நீ சென்று வா, ஆனால் உன் குழந்தையை நான் சுமக்கிறேன், என்னை மறந்து விடாதே என்கிறாள் அந்த காதலி. பதறிப்போன காதலன், என்ன சொல்கிறாய், எப்படி என்று கேட்க, ஒரு நாள் அவன் தனிமையில் செய்த தவறை சொல்லி அழுகிறாள் அந்த பெண்மணி. உடனே காதலன் தன் நண்பனின் உதவியால் அவளை அங்கேயே ரகசிய திருமணம் செய்து கொள்கிறான். தன் தாயாரிடம், நான் இவளை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன், இப்போது இவள் மாசமாக இருக்கிறாள், பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு டவுனுக்கு செல்கிறான் காதலன். மாதங்கள் பல ஓட அவள் வயிறு வளர வளர ஆரம்பித்தது. கணவனின் தாயார் படுத்த படுக்கையில் இறந்து விடுகிறாள். அதற்குள் அவள் பெற்றோருக்கு விஷயம் தெரிந்து விடுகிறது. அவளை அடித்து துன்புறுத்தி குடும்ப கௌரவத்திற்காக வீட்டை விட்டு விரட்டினர். நடந்த சண்டையில் அவள் ஒரு கையை உடைந்து போனது. கையை வலியோடு தன் கணவனை தேடி டவுனுக்கு செல்கிறாள் அந்த காதலி. டவுனின் விலாசம் தெரியாமல் பச்சை உடம்புக்காரி சோறு தண்ணி இல்லாமல் நடு ரோட்டில் மயங்கி விழுகிறாள். அதே நேரத்தில் கணவனுக்கு ஏதோ கெட்டது நடப்பது போல் உணர்கிறான். ஆமாம், இதற்கு பெயர்தான் காதல். உடனே கிராமத்தில் இருக்கும் தன் நண்பனுக்கு ஃபோன் செய்து எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு ஆஃபீஸ் என்று கூட பார்க்காமல் என்று கதறி அழுகிறான். நடு ரோட்டில் விழுந்தவளை ஒரு தொண்டு நிறுவனம் பாதுகாத்து பிரசவம் பார்த்து எல்லாம் டிவி நியூஸ் பேப்பர் தகவல் கொடுக்கப்படுகிறது. மறுபக்கம் கணவனும் அவனது நண்பர்களும் அவளை தேடுகின்றனர். 2 நாட்களுக்கு பிறகு இரவு 12 மணி போல் ரயில் நிலையத்தில் ஒரு பிச்சைக்காரி போல் அழுக்கு சேலையில் கை குழந்தையுடன் தன் கணவனிடம், ஐயா என் புருஷனை பார்த்தீங்களா என்கிறாள் அந்த பெண்மணி. சடார் என்று திரும்பி பார்த்தவன் ஐயையோ என்று அலறி அவளை கட்டிப்பிடித்து, என்னை மன்னித்து விடுமா என்று கதறி அழுகிறான் கணவன். அப்போதான் அவளுக்கு தெரிந்தது, அவன் தன்னுடைய கணவன் என்றும் அவனை இறுக்கி அணைத்து எங்கடா போன என்று சொல்லி அழுகிறாள் அந்த பெண்மணி. சிறிது நேரத்திற்கு பிறகுதான் தன் குழந்தையிடம், இதோ பார், உன் அப்பா உன் தந்தை வந்து விட்டாரடா என்று குழந்தையிடம் சொல்ல, மறுபடியும் குழந்தையும் மனைவியும் அணைத்து கொண்டு, என்னை மன்னித்து விடு செல்வங்களே என்று அழுகிறான் கணவன். அந்த பெண்மணி உண்மையான காதலை பார்த்த நண்பர்கள் அத்தனை பேரும் கண்களிலும் கண்ணீர் வந்தது. காதலித்த பெண்ணிற்கு குழந்தை கொடுப்பதில்லை ஆண்மை, அவள் சாகும் வரை நம் காதல் அழியாமல் இருப்பதே ஆண்மை. காதலிக்கும் பெண்ணிடம் இவனையே நாம் காதலித்தோம் என்று அவள் நினைத்து விட்டால் நம் காதல் ஒருபோதும் வெற்றி பெறாது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.